வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் டிசைன்ஸில் பேஸ்கெட் மாடல்ஸ் 197 197வது பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நிறைய அழகான கலர்ஃபுல்லான இமேஜஸ் வந்திருக்கு. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது அவங்கள வாட்ஸ்அப்பில் பார்க்க சொல்லாதீங்க, டேரெக்டாக யூடியூப்பில் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு திரும்ப எனக்கு அவங்களே மெசேஜ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் கிளியராக இல்லை, வீடியோ நல்லா தெளிவாக இல்லைன்னு. அதனால தான் நான் இதை முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் கிடைக்கும், நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எல்லா கூடைகளும் நல்லா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இதை சொல்கிறது. அதுக்கடுத்து நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா, இதே போல் மற்ற பகுதிகளை பார்க்க விரும்பினீங்கன்னா பேஸ்கெட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதே போல் மாஸ்டர் டிசைன்ஸ் சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஹோம் பேஜில் அந்த பிளேலிஸ்ட் பேஜை கிளிக் பண்ணி அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. 1 ரோல், மினி பேஸ்கெட், இப்படி நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அது போக மாஷா வயர் பேஸ்கெட் ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் ஸ்டார்டிங் நாட்லேருந்து சின்ன நாட்ஸ் போட்டு பழகிட்டு, சின்ன கூடைகள் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய கூடைகள் பழகலாம். ஏன்னா சில பேர் அதையும் விரும்புகிறாங்க பிகினர்ஸ். அதனால் இதை நான் சொல்கிறேன். மாஷா வயர் பேஸ்கெட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி உங்களோட கைவண்ண பொருட்கள் நீங்கள் செய்ததை ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் அந்த இமேஜுக்குள்ளே வர மாதிரி டைப் பண்ணி அனுப்புங்க. அப்படி இல்லை டைப் பண்ண தெரியாதுன்னா அந்த இமேஜ் கிட்ட ஒரு பேப்பரில் பெருசாக எழுதி A4 ஷீட்டில் நல்லா இவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள், இதை விட நல்லா பெருசாகவே எழுதுங்க. அப்போ தான் நல்லா கிளியராக தெரியும். அப்படி எழுதி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதை வரக்கூடிய பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் அப்லோட் பண்ணுவேன். நிறைய இமேஜஸ் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. சீக்கிரமாகவே அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவேன். இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் தான் தொடர்ந்து எல்லா பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டையும் பார்க்கணும். உங்கள் இமேஜஸ் வந்திருக்கான்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பேரே டைப் பண்ணுறது இல்லை. நானும் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் பேரை மறந்துடுறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் இமேஜ் அனுப்பிட்டு அதுக்கு கீழே வரிசைக்காக உங்கள் பேரை டைப் பண்ணி ஒவ்வொரு இமேஜுக்கு கீழே அனுப்புகிறீங்க. அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் போடுறது யூடியூப்பில் வராது. உங்கள் ஃபோட்டோவுக்குள்ளேயே இருக்கணும் உங்கள் ஊரும் பேரும். அந்த மாதிரி பார்த்து அனுப்பி வைங்க. இந்த பகுதியில் நீங்கள் கற்றுக்க போகிறது இல்லை, ஒன்லி நீங்கள் பேஸ்கெட் மாடல்ஸ் அண்ட் கலர்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதனால் இது ஒருத்தரோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி மட்டுமே. ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வேஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இதை நான் சொல்லிக்கிறேன். அது போக இந்த பகுதியில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும். அதை எல்லாமே நான் உங்களுக்கு இதில் நிவர்த்தி பண்ணிகிட்டே வரேன். அதனால் இது கமெண்ட்ஸ் ரிப்ளை பகுதியாகவும் இருக்குது. நிறைய பேரோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறது போக உங்களுக்கும் அந்த பகுதி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இருந்தாலும் அந்தந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் டைப் பண்ணி கேளுங்க. வரக்கூடிய பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் ரிப்ளை பண்ணுவேன். எந்த பகுதியில் உங்களோட ரிப்ளை இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ அந்த பகுதி வரும்போது நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த பகுதி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபை வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சேனலில் அந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கலாம். கமெண்ட்ஸ் போகிற முடியாதுன்னு ஒரு சின்ன விஷயம். நிறைய பேர் வயர்ஸ் நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்களா இந்த லாக்டவுன் பீரியட்லான்னு கேட்டுட்ருக்காங்க. வயர்ஸ் மட்டும் இல்லை, கூடைகளும் ஆர்டர்ஸ் எடுத்து நாங்கள் செய்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆர்டர் பண்ண விரும்புகிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் சொல்லிடுறேன், 9445266602 9445266602. இந்த நம்பருக்கு உங்களுக்கு வயர்ஸ் வேணும்னாலோ அல்லது கூடைகள் வேணும்னாலோ நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர், ஏன்னா நிறைய கலர் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. அதனால் கலர்ஸ்லாம் நீங்கள் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. அதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் வாங்குங்க. ஏன்னா சில பேர் உங்களை நம்பி எப்படி வாங்குறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ நான் பேசுகிறத நீங்கள் உண்மை நம்புகிற மாதிரி அதையும் நீங்கள் நம்பி தான் வாங்கணும். ஒயர்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்பலாம், உண்மையிலே நமக்கு ஒயர் வந்துருச்சுன்னு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கிறோம், நியூ டெல்லி வரை அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்மளை நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அது நீங்களாக நம்பி வாங்கினா தான் உண்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கமெண்ட், 2.5 ரோல் பேஸ்கெட் மெஷர்மெண்ட்ஸ் பை சசிகலா கள்ளக்குறிச்சி. அவங்களோட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரியா வேலு, 2.5 ரோல் கூடைக்கு அடிப்பாகம் அகலம் அதிகமாக வேணுங்க மேம், அதுக்கு எவ்வளோ அளவு ஒயர் கட் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட அளவு கரெக்டாக 2.5 ரோலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு அடுத்த அளவு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 3 ரோல் 4 ரோல் இதுக்கெலாம் தனித்தனியாக மெஷர்மெண்ட் இருக்குது சிஸ்டர். அதில் போய் பாருங்கள், மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் பேஸ்கெட் அப்படின்னு ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் நீங்கள் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எம் சத்யராஜ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேஸ்கெட் மாடல் 193ல்
மேம் சூப்பர். ஆல் டைப் ஆஃப் கூடை போட மட்டும்தான் வீடியோ போடுவீங்களா மேம்? அப்புறம் இங்கே நார்மல் கூடை மட்டும்தான் சேல்ஸுக்கு போகுது மேம். பட் நான் கொஞ்சம் மாடலாக கூடை போடுவேன். பட் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க மேம். அதான் நார்மல் கூடை ஃபோட்டோஸ் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வீடியோ வரலை, அதான் மேம் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேரோட இமேஜஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. நான் டெய்லி பார்த்திங்கன்னா எனக்கு 250 300 இமேஜஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு அவ்வளோவுமே டவுன்லோட் பண்ண மெமரியும் இடம் கொடுக்கல. ஃபோனும் கொஞ்சம் ஹேங் ஆகுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பார்ட்டாக போட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பழைய இமேஜஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கீழே வெயிட்டிங்கில் தான் இருக்குது. என்னால் யாரோட கமெண்ட்டையுமே படித்து எனக்கு ரிப்ளை பண்ண கூட முடியல. அந்த அளவுக்கு வாட்ஸ்அப்பே ஹேங் ஆகி தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, ஒருவேளை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக போடணும் அப்படின்னா நீங்கள் பழைய இமேஜஸ் அனுப்பின அத்தனை பேருமே எனக்கு திரும்பவும் உங்களோட இமேஜஸை அனுப்பி வைங்கப்பா. அப்படி அனுப்பி வச்சிங்கன்னா கூட ஒரு வேளை எனக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டில் வந்துடும். ஃபஸ்ட்டில் வரும்போது நான் ஓரளவுக்கு கேதர் பண்ணிடுவேன். இப்போதைக்கு என்னால், அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு நிற்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுத்து அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருவோம். லாஸ்ட்டு நிற்கிறவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாது. இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பை பொறுத்தவரை லாஸ்ட்டு நிற்கிறவங்களுக்குள்ள இமேஜஸ் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. அதாவது ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி போட்டவங்களோட இமேஜஸ் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் உங்களோட இமேஜஸ் உடனே வரணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா திரும்ப உங்களோட இமேஜஸ் எல்லாமே எனக்கு அனுப்பி வைங்க. அதை நான் சீக்கிரமாகவே டவுன்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய வேலைப்பளுவுக்கு மத்தியில் தான் நான் இந்த வீடியோலாம் போட்டுட்டு இருக்கிறேன்னு. முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களை காக்க வைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரமாகவே போடுறேன் சிஸ்டர், ஒன்றும் வருத்தப்படாதீங்க. மாடல் குடைகள்லாம் கிடையாது, எல்லா விதமாக நீங்களே வீடியோ பார்க்குறீங்க தானே, அதில் எல்லா குடைகளும் இடம்பெறும். ஒவ்வொருத்தரோட திறமைகளை வெளிப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டுமே தவிர இந்த கூட தான் போடணும் அதை தான் போடணும் அப்படிலாம் எந்த வித பாகுபாடும் கிடையாது நம்ம சேனலை பொறுத்தவரை. ஸோ தொடர்ந்து அனுப்பி வைங்க, எல்லா மாடலும் போடுவோம். நார்மல் கூடனாலும் போடத்தான் செய்வோம். எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, திரும்ப அனுப்பி வைங்க சிஸ்டர். அப்புறம் கௌசி பிரபா அவங்க தேங்க்யூ ஃபார் யுவர் ரிப்ளை மேம் சொல்லியிருக்காங்க. எங்கப்பா ரொம்ப நாளாக காணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீசன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேம், வீடியோ பாருங்கள். அப்புறம் கிளாஸ் வயர் டபுள் கலர் வயர் இருக்கா மேம்னு பாக்கியா நந்தா கேட்டிருக்காங்க. இல்லைப்பா, இதுக்கு முன்னே கமெண்ட் கொடுத்தவங்க மணி அவங்க கேட்டிருக்காங்க எங்கப்பா ரொம்ப நாளாக ஆளை காணும்னு. இப்போ பாக்கியா நந்தா கேட்டிருக்காங்க கிளாஸ் வயர் இருக்கான்னு. இல்லை சிஸ்டர், நாங்கள் அந்த மாதிரி வயர்ஸ் வாங்குறதில்ல, ஏன்னா அதோட ஆயில் ரொம்ப கம்மிங்கிறதுனால அதை வாங்குறதில்ல. நார்மல் வயர் தான் நமக்கு எப்போவுமே நல்லா உழைக்கும். அதனால் சேல்ஸ் பண்ணுறது அந்த நார்மல் வயரில் நல்லா கனமான வயர் தான் சேல்ஸ் பண்ணுறோம். அதே போல் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான வயர்லாம் வாங்கி தருவீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி வாங்கினா உங்களுக்கு தான் அது லாஸ் ஆகும், ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்கள் ஊர்லேயே நீங்கள் அதை வாங்குறது பெஸ்ட்டு. நல்ல வயர் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க மட்டும் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் போட்டு வாங்க, அது உங்களுக்கு லாபமாக இருக்கும். அடுத்து 2 ரோல் லஞ்ச் பேஸ்கட் மேக்கிங் அந்த வீடியோவில் கேட்டிருக்காங்க நந்தகோபால் காளீஸ்வரி. ஹாய் ஹலோ மேடம், அடிப்பக்கம் 8 லைனுக்கு பதிலாக 10 லைன்ஸ் போடலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் கொஞ்சம் கூட எடுக்கணும் சிஸ்டர். அதுக்கு 2 ரோல் கூடைக்கான மெஷர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அதில் நான் கொடுத்துருக்குற அளவை விட ஒரு அரை அடி அல்லது 1 அடி கூட எடுத்திங்கன்னா 2 லைன் நீங்கள் கூட போட்டுக்கலாம். அதே போல் நமக்கு தேவைக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒன்றுக்குமே தனித்தனி வீடியோஸ் இருக்குது. மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடைங்கிற வீடியோ பிளேலிஸ்ட் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹவு டு ரிப்பேர் பேஸ்கட் கூடை டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஜனா சருண், வெரி யூஸ்ஃபுல் சிஸ்டர்னு. நிறைய கூடை டிப்ஸ் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் கூடையெல்லாம் பிஞ்சிட்டா தூர போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை எப்படி சரி செய்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். கூடை டிப்ஸ் வீடியோ கட்டாயம் பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதை போல் நிறைய கமெண்ட் இருக்குது, தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு நேரம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதியில் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே போல் உங்களுடைய இமேஜஸையும் நான் சீக்கிரமாகவே டவுன்லோட் பண்ணுறேன். எல்லா வீடியோஸையும் வரும், எல்லாரோட இமேஜஸும் நான் சீக்கிரமாகவே போடுவேன். யாரோட இமேஜும் மிஸ் ஆகி இருந்துன்னா திரும்ப எனக்கு அனுப்பி வைங்க. ஓகேப்பா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஆரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.